அதிமுகவின் ஊழல் கட்சின்னு சொல்றாரு விஜய். ஆமா ஆமா தானே? ஆமா அந்த ஊழல் கட்சியில இருந்தவர் தான் செங்கோட்டையன். ஆமா தானே? ஆமா. அவரும் ஊழல்வாதியா இல்லையா? நல்ல கேள்வி இது. நான் ஒரு செய்தி சொல்றேன். எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு? இல்ல அந்த ஊழல் கட்சியில மூழ்கி முத்தெடுத்தவர்ல செங்கோட்டையன் ஒருத்தர். ஆமாவா? மூழ்கி முத்தெடுக்கல அவர். அந்த அவர் மேலயும் அலிகேஷன் இருந்துச்சு. அந்த அவர் மேலயும் குற்றச்சாட்டு இருந்தது. முடிஞ்சதா? அது நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் அந்த ஊழல் கூடாரத்துல இருந்து வந்தவர் தான் செங்கோட்டையன். ஒரு தெளிவான அதுதானே? ஒரு தெளிவான அமைச்சர் எங்கள்கிட்ட வர்றாரு, சேர்த்துக்கிட்டோம். என்ன எஸ்எஸ் இவர் செந்தில் பாலாஜி மாதிரி கொள்ளையடிச்சிருக்கிறாரா? ரகுபதி மாதிரி கொள்ளையடிச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல கே நேரு மாதிரி கொள்ளையடிச்சவரா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அவங்க மாதிரி கொள்ளையடிச்சுட்டு எங்க கட்சிக்கு வந்தா நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு கட்சியை வளர்த்தார், ஒரு 2 தலைவர்களை உருவாக்கினார், 2 தலைவர்களோடு உடன்பட்டார், 2 தலைவர்களோடு வழி நடத்தினார். தலைவர்கள் சொல்ல அவர் கேட்டிருப்பாரு, தலைவரோட பேச்சை கேட்டிருப்பாரு. இப்ப நான் எங்க தலைவர் பண்ற கூட்டத்தோட அவர் இருந்திருப்பாரு. இல்ல அதுக்காகவே ஒரு தப்பானவர். அப்ப எம்ஜிஆர் ஊழல் செய்தார், அப்படிதானே? மாதேஸ்வரன். நான் அப்படி சொல்லல சார். அப்புறம் சொல்லுங்க. நீங்க ஊழல் கட்சின்னு எந்த கட்சியை அடையாளப்படுத்துறீங்க? எது? ஏடிஎம்கே தானே சொல்றீங்க? ரெண்டையுமே சொல்றோம். சரி, ஏன் எடப்பாடி ஊழலே செய்யலையா? சொல்லுங்க. அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நாங்கள் இன்னைக்கு நேசிக்கிறோம். ஏன்னா என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட பேர் இயக்கம். ஆனால் வழித்தோன்றல் சரியில்லை, அதானே பிரச்சனை எங்களுக்கு. அப்ப நாங்க யாருடன் கூட்டணி சேருவோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும், மத்தவங்க தீர்மானிக்க முடியாது. நாங்க என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான். அவங்க வாட்டுக்கு ஒரு கதையால தான் எங்களுக்கு பொறுப்பு இல்லை, நாங்களும் பொறுப்பு இல்லை. சரி, இன்னைக்கு இந்த ஜனவரியில அதிமுக ஊழல் கட்சின்னு இன்னைக்கு தெரியுது, கடைசி நிலையில சொல்றீங்க. ஏன் கட்சி தொடங்கி 2 வருஷத்துல அதிமுகவை பத்தி பேசவே இல்லையா? ஆட்சியில இருக்கிறவங்களை பத்தி தான் நாங்க பேசுவோம், ஆதவர்ஜனா சொன்னது. இல்லாதவங்களை பத்தி நாங்க ஏங்க பேசணும்னு? இன்னைக்கு ஏன் அதிமுகவை பத்தி பேச வேண்டிய தேவை உங்களுக்கு வந்து? பிஜேபியோடு வலுவான கூட்டணிங்கிற பேர்ல நான் கேட்கிறேன், டிடிவி தினகரன் யாரு? ஏன் இவ்வளவு ஃபோர்ஸ்? அவர் அங்க இருந்தவர் தானே. சரி, அங்க இருந்து விலகி திருப்பி போய் சேர்றவர் தானே. அதுக்கே இவ்வளவு பெரிய விளம்பரம் எதுக்கு கொடுக்கணும்? இன்னைக்கும் ஆர்கே நகருக்குள்ள அவர் நுழைய முடியாது 20 ரூபா.